வணக்கம். கன்னியம்மன் துணை ரமா கோவிந்த் விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? சாதிக்க நினைக்கிறவங்க கட்டாயம் செய்ய வேண்டியதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். போட்டிகள் மிகுந்த உலகத்தில் இன்று சாதிக்க வேணும்னு நினைப்பவங்க கடுமையாக உழைக்கணும். அத்தோட எடுத்த லட்சியத்தை வைராக்கியமாக நின்று சாதிக்கணும். அவ்வாறு சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டியது அது ஒரு எருமை மாடு சிவபெருமானிடம் சென்று வேண்டிய கோரிக்கையின் மூலமாக அதை தெரிஞ்சுக்கலாம். எருமை மாடு உலக உயிர்கள் அனைத்துக்கும் சமமாக இறைவன் நடத்தி வருகிற நிலையில் ஒரு நாள் சிவபெருமானை கைலாயத்தில் சென்று எருமை மாடு சந்தித்தது. சிவபெருமானும் வாரும் எருமையாரே, என்ன வேண்டும் உமக்கு? வேண்டுவது எதுவாக இருப்பினும் தைரியமாக கேளுங்கள் என்றார். அதன் பேரில் எருமை மாடும், சிவபெருமானே, இந்த உலகில் இருப்பவர்கள் அனைவருமே யாரை திட்டுவதாக இருந்தாலும் எங்கள் இனத்தை குறிப்பிட்டு திட்டுவது எங்களை கேவலப்படுத்துவதாக உள்ளது. அதிலும் ஒருவர் மறந்து போய் செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கூட எருமை மாடு மாதிரி நிற்கிறேன், உனக்கு சூடு சொரணை கிடையாதா என்று கூறுகின்றனர். யாராவது வேகமாக வேலை செய்யாவிட்டால் கூட அதற்கும் திட்டும்போது எருமை மாதிரி அசம்பந்தமாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் திடீரென ஒரு இடத்தை கடந்து செல்லும் போது யாராவது குறுக்காக இருந்தால் கூட அவரை சற்று விலகி நில் என்று கூறுவதில்லை. உனக்கு கண்ணு தெரியலையா, எருமை மாடு மாதிரி குறுக்கே நிற்கிற அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக எங்கள் இனத்தின் மீது மட்டும் எத்தனை அவமான சொற்கள் அப்படின்னு கேட்குது. எனவே தாங்கள் தான் இந்த விஷயத்துல எங்களுக்கு கருணை கூர்ந்து உதவ வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. தியாகம் செய். அதற்கு சிவபெருமான் பதில் கூறுகையில், சரி, நான் அதற்கு உதவி செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ எனக்கு 2 உறுதிமொழிகளை கொடுப்பாயா என்று கேட்டார். நமக்கு வேண்டியது கிடைக்க வேண்டுமென்றால் நம்மிடம் இருக்கும் எதையாவது நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். அதுபோல எடுத்த செயலை நிறைவேற்றத்திற்கு தயாராக சுறுசுறுப்பாக இருக்கணும். அதாவது சேற்றில் புரளும் பழக்கத்தில் இருந்து நீ முதலில் விடுபட்டு வருவாயா? 2வது, நடந்து செல்லும்போது சிறிதளவாவது சுறுசுறுப்புடன் நடப்பாயா என்று சிவபெருமான் எருமை மாட்டிடம் கேட்டார். அதற்கு அந்த எருமை மாடு, நாங்கள் எதை விட்டு கொடுத்தாலும் சரி, சேற்றில் புரளுதை எப்படி எங்களால் விட்டு கொடுக்க முடியும்? அது எங்கள் உரிமையாகும். அதேபோல் எங்களால் எப்படி நடக்கும்போது சுறுசுறுப்பை காட்ட முடியும்? எனவே நிச்சயமாக இந்த 2 உறுதிமொழிகளையும் எங்களால் கொடுக்க முடியாது என்று எருமை மாடு கூறியது. அப்படியானால் நீ கேட்பதையும் என்னால் கொடுக்க முடியாது என்று சிவபெருமான் கூறினார். எருமை மாடுகள் தங்கள் பழக்க வழக்கத்தை தியாகம் செய்ய தவறியதால் அது அடைய விரும்பியதை அடைய முடியவில்லை. அதேபோல் சாதிக்க நினைப்பவர்கள் தங்களிடம் உள்ள தவறான பழக்கத்தை கைவிட தயாரானால் நிச்சயமாக சாதனை படைக்கலாம். சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சிவபெருமான் எருமை மாடு மூலமாக உணர்த்தும் இரகசியத்தை உங்களுக்கு கூறிவிட்டேன். நன்றி.